யாஸ் தன்னுடைய பாட்டிகிட்ட ஒரு நாள் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து பாட்டிகிட்ட வந்து பாவு பஜ்ஜி பண்ணி கொடுங்க அப்படின்னு வந்து கேட்குறான். கேட்குறது மட்டும் இல்லாமல் அவன் வந்து யூடியூப்பை காமிச்சு இந்த மாதிரி வந்து வேணும் அப்படின்னு வந்து சொல்கிறான். ஸோ அதை பார்க்குறாங்க. முறையாக அப்போ தான் வந்து யூடியூப்பை பார்க்குறாங்க. பார்த்துட்டு இதோட என்னால் பெஸ்ட்டாக பண்ண முடியுமே அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ இமிடியேட்டாக அதுக்கான வேலைகள்லாம் பண்ணுறாங்க. இப்படி பண்ணி வந்து கொடுக்குறப்ப வந்து சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவங்க வீட்டில் இருக்க மற்ற உறுப்பினர்களும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு ஏன் இதை வந்து ஒரு யூடியூப் சேனலாக வந்து கொண்டு வரக்கூடாது அப்படின்னு வந்து யாஸ் நினைக்கிறாரு. இது வந்து 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஸோ இமிடியேட்டாக அதற்கான தேவைகள் எல்லாமே வந்து பண்ணுறாரு. யூடியூப்க்கு தேவையான கேமரா, ஸோ எல்லா விஷயங்களும் பண்ணுறாரு. ஸோ சிம்பிளாக தான் ஆரம்பிக்கிறாங்க. சுமன் தாம்னி மகாராஷ்டிரா உள்ள சாரலோ காசர் கிராமத்தை சேர்ந்தவங்க. அவங்க வந்து எதுவுமே படிக்கல. ஸோ தன்னுடைய பேரன் யாஸ் வந்து சொல்ல இவங்க வந்து இவங்களுடைய மகாராஷ்டிராவுடைய உணவு முறை, எளிமையான பழக்க வழக்கங்கள், இப்போ இருக்க செயற்கை ஐட்டம் இல்லாமல் இயற்கை ஐட்டத்தை பண்ணி வந்து சுவையான உணவுகளை, தின்பண்டங்களை, காரம், இனிப்பு, ஸோ இப்படி தீபாவளி பலகாரங்கள், கிறிஸ்மஸ் பலகாரங்கள், ஸோ இப்படி அந்த மகாராஷ்டிரா உள்ள முக்கியமான தினங்களுக்கான ஸ்பெஷல் ஐட்டங்கள், ஸோ இதெல்லாம் விஷயங்களில் வந்து அவங்க ஒவ்வொன்றா வந்து யூடியூப்ல போடுறாங்க. ஸோ சப்ஸ்கிரைபர் வருது, புது வந்து என்னன்னா கமெண்ட்ஸ் வருது, இது பண்ணுங்க அது பண்ணுங்க. என்னன்னா அவங்க பாட்டி வந்து என்னன்னா செய்யறதுல ஒரே ஒரு விஷயம் வந்து நம்ம பாட்டி செஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு உணர்வு, ஒரு எளிமை. இங்கே நம்ம தமிழ்நாட்டிலே வந்து பல யூடியூப் சேனல் வந்து ஹிட் அடிக்கிறது காரணம் என்னன்னா அந்த ஒரு எளிமை தான். இங்கே வந்து என்னன்னா அந்த பில்டப், ஓவர் பில்டப்லாம் இல்லை. ஸோ அந்த எளிமையை வந்து ஈஸியாக வந்து மக்களை வந்து அட்ராக்ஷன் ஆச்சு. அவங்க பண்ணுற அந்த ரெசிபிக்குரிய அந்த உணவு முறை இருக்குல்ல, அந்த பொடி, அதாவது இயற்கையாக அவங்களே பண்ணுற பொடி வந்து இதுக்கும் தனி ஆர்டர் தனியாக பண்ணாங்க. இதுவும் அவங்களுக்கு யூடியூப் சேனலில் வந்து நல்ல சப்ஸ்கிரைபரும் வந்துச்சு. ப்ளஸ் யூடியூப் கிரியேட்டிவ் அவார்டு வந்து என்னன்னா ஒரே வருஷத்தில் அவங்களுக்கு கிடைச்சது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.78 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இப்போ வச்சிருக்காங்க. மாசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 லட்சத்துக்கு குறையாம வந்து அவங்களுக்கு வருமானம் வருது. அதாவது யூடியூப் மூலமாக வருமானம் வருது. மற்ற பிஸ்னஸ், அதாவது இந்த பொடி இவங்க பண்ற வந்து இப்போ உதாரணமாக ஒரு விஷயம் பண்றாங்க, ஒரு சமையல் குறிப்பு பண்றாங்கன்னா இதுக்கான பொடிகள் வந்து இவங்களே தயாரிக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து இயற்கையான முறையில் தயாரிக்கிறப்ப இவங்க யூடியூப்பை பார்த்து வந்து ஆர்டர் வாங்குறது அதெல்லாம் வந்து தனி. ஸோ இப்படி வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை முறையே வந்து இவங்களுடைய வாழ்க்கை முறையே டோட்டலா மாறி இருக்கு. 19ஆம் மாதம் வந்து ஆப்லி ஆஜின்னு சொல்லி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்க. தமிழில் வந்து நம்ம பாட்டின்னு அர்த்தம். ஸோ இது நம்ம பாட்டின்றப்ப ஆடியன்ஸ் வந்து பார்க்குறப்ப என்னன்னா அந்த பாட்டிக்குரிய உணர்வு ஏற்படுது. அவங்களுடைய செய்யக்கூடிய வந்து உணவு முறைகள், தின்பண்டங்கள், அதை இனிப்பு, காரம், ஸோ இப்படிலாம் அது மகாராஷ்டிரா உள்ள இருக்க அந்த பெஸ்ட் உணவான ஐட்டம். அவங்க வந்து என்னன்னா மற்றவங்க இல்லாமல் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் பண்ண ஐட்டத்தை வந்து செய்கிறப்ப வந்து ஆடியன்ஸ் பார்க்குறாங்க. ஸோ புது சப்ஸ்கிரைபர் வருது. ஸோ இப்படி வர்றப்ப என்னன்னா அவங்களுக்கு என்னன்னா அவங்க வந்து வித்தியாசமா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படி வேற விஷயமா பண்ணலாம் அப்படிலாம் யோசிச்சு பண்றப்ப வந்து என்னன்னா புது விதமா வந்து கிரியேட்டிவ் திங்கிங் வருது. தன்னுடைய பேரன் மூலமா வந்து என்னன்னா பேரன் வந்து மித்த எல்லா விஷயத்தையும் அவர் பண்ணிக்கிறாங்க. அவங்க தங்களுடைய எப்படி செய்யணும், எப்படி வந்து ஒரு சுவை மிகுந்த உணவு தின்பண்டங்களை தயாரிக்கணும் அப்படின்ற விஷயத்த செஞ்சு வந்து என்னன்னா மிக குறைந்த காலத்திலே வந்து அதிக அளவு ஃபேமஸ் ஆகிறாங்க. தங்களுடைய வாழ்க்கையுடைய தேவைகளையும் இந்த யூடியூப் மூலமா வந்து தன்னிறைவு பெற்றாங்க. பல பேருக்கு வந்து ஒரு சமையல் தொழிலுடைய நுணுக்கங்களை வந்து கற்றுக் கொடுத்தாங்க. சமையல் குறிப்புன்றது வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக இருக்குது. அதாவது சமையல் குறிப்பில் வந்து 2 விஷயங்கள் இருக்குது யூடியூப்பில். ஒன்று வந்து கமர்ஷியல் சமையல் இருக்குது, ஸோ இயற்கை உணவுகள் சமையல் இருக்குது. இந்த இயற்கை உணவுகள் சமையலுக்கு வந்து எப்பயுமே வந்து என்னென்னா சப்ஸ்கிரைபர் அதிகமாக இருக்கும். உண்மையை பேசுகிறப்ப அதனுடைய வீரியம் வந்து அதாவது ஃபஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் வீரியம் வந்து அதிக அளவு இருக்கும். யூடியூப் சேனல் பாட்டியும் பேரனும் சேர்ந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் யூடியூப் சேனலாக பண்ணியிருக்காங்க.